எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான தலைப்பு எம்மை நினைந்தருளும் தேவன். அதற்கு ஆதாரமான வார்த்தை சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். பலவித நெருக்கங்களில் இருந்தும் கர்த்தரால் விடுவிக்கப்பட்ட தாவீது இவ்வாறு சொல்கிறார், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். ஆமேன். இன்று பலருடைய ஏக்கம், எம்மை யார்தான் நினைக்கிறார்கள், எல்லாரும் மறந்து விட்டார்கள் என்று. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர் கர்த்தர். ஆகையால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அன்னாள் என்பவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அதன் நிமித்தம் அவள் மிகவும் நெருக்கப்பட்டு ஒரு நாள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்றிருந்த போது, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தருளும் என்று கர்த்தருடைய சந்நிதியில் தன் இருதயத்தை ஊற்றி மிகுதியான விசாரத்தினாலும் கிலேசத்தினாலும் விண்ணப்பம் பண்ணினாள். அந்நாள் தன்னை நினைந்தருளும்படி கேட்டது போலவே கர்த்தர் அவளை நினைந்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அந்நாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எம்மையும் அவர் நிச்சயமாக நினைந்தருளுவார். நோவாவின் காலத்திலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 150 நாட்கள் நோவாவும் அவனது குடும்பமும் பேழைக்குள் முடங்கி தனித்திருந்தார்கள். நோவாவையும் மிருக ஜீவன்களையும் பேழைக்குள் வைத்து கதவை அடைத்த தேவன் அவர்களை மறந்துவிடவில்லை. தேவன் நோவாவையும் அவருடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். ஏற்ற வேளையில் வெளியே கொண்டு வந்து அவர்களை பலுகவும் பெருகவும் பண்ணினார். எம்மையும் இந்த தேவன் மறந்துவிட மாட்டார். எகிப்திலே இருந்த இஸ்ரவேலரை எகிப்தியர் அடிமைப்படுத்தி கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிட வேண்டும் என்றும் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைந்தருளினார். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நான் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றார் கர்த்தர். இவ்வாறாக இஸ்ரவேலரின் தவிப்பினையும் வேதனைகளையும் அறிந்தவர், அவர்களின் பெருமூச்சையும் கூக்குரலையும் கேட்டவர், அவருடைய உபத்திரவத்தை பார்த்து எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிய ஒடுக்குதலையும் கண்டவர், எம்முடைய எல்லா பெருமூச்சுகளையும் நினைந்தருளி எம்மையும் எல்லா சிறுமையிலிருந்தும் விடுவித்து கானான் போன்ற சந்தோஷத்துக்குள்ளே எம்மையும் பிரவேசிக்க பண்ணுவார். இந்த நம்பிக்கையோடு இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. எங்கள் வேதனைகளை அறிந்திருக்கிறவர், எங்கள் பெருமூச்சை கேட்கிறவர், அந்நாளை போல நோவா குடும்பத்தை போல இஸ்ரவேல் புத்திரரை போல எங்களையும் நீங்கள் நினைந்தள்ளுங்கப்பா. எமக்கு நன்மை உண்டாக எங்களையும் நினைந்தள்ளுங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.